திருப்பரங்குன்றம் முருகனையும் அடங்கி உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய மதுரை மண்ணில், பிட்டுக்கு மண் சுமந்த இந்த மதுரை மண்ணில், தேராம் அண்ணா செப்புவதுடையேன் என நீதி கேட்ட கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணில், தமிழக மக்களின் நலனுக்காக நீதி கேட்டு வருகை தந்திருக்கின்ற உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் போற்றி மகிழ்கின்ற, நேசிக்கின்ற, ஏன் ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளே வணங்கி நிற்கின்ற மாபெரும் தலைவன், நமது பாரத தாயின் தவ புதல்வன், பாரத தேசம் கண்டெடுத்த நல்முத்து, வாராத வந்த மாமுனி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மட்டுமல்ல, உங்களுடன் கூட்டாளி என்று சொல்லி வந்திருக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கு மரியாதையுடைய டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, ஐயா பாரிவேந்தர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அன்புடன் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவனர் திருமாறன் அவர்களே, சங்கிலி அவர்களே, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற முருகன்ஜி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் என்.ஆர். தலபாலன் அவர்களே, பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, யாதவ மகாசபையினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் நாசே ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்களே, மருது சேனையினுடைய தலைவர் ஆதி நாராயணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முத்திரையருடைய சமுதாயத்தை சேர்ந்த, இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்திலே முத்திரையருக்கு தபால் தலை வெளியிட்டு அதிலே பங்கேற்ற நமது விஸ்வநாதன் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பல்வேறு சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்றைக்கு மதுரையிலே நடைபெறுகிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் அது கூட்டமல்ல, அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. இன்றைக்கும் மதுரை மண்டில் இரண்டாவதாக நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, கையிலே புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கையிலே கஞ்சாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தவறான ஆட்சி. சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், இந்த அவலங்கள் எல்லாம் நடைபெறுவது யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும். அதற்காக ஒருங்கிணைந்த கூட்டம்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, இதில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், வெல்வோம் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, வருகின்ற அனைவர்களையும், தலைவர் மக்களையும், பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.